ஹே காய்ஸ், டிப்ஸ் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சுல்ல. ஸோ இன்றைக்கி ஒரு ப்ராப்பராக எப்படி ஐசிங் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாமா. ஆல்ரெடி ஐசிங்க்கு டிப்ஸ் சொல்லியிருக்கேன், அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா இன்னுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம ஸ்டார்டிங்கில் ஐசிங் பண்ணுறப்போ உங்களால் டேரெக்டாக பேலட் நைஃப் வச்சு பண்ண வரலைன்னா பைப்பிங் பேக் யூஸ் பண்ணி ஃபுல்லாக க்ரீமை கோட் பண்ணிவிடுங்க. தென் க்ரீமை கொஞ்சம் எக்ஸஸாகவே வச்சுக்கோங்க, பிகாஸ் அப்போ தான் க்ரம்ஸ் வெளியில் தெரியாமல் நீட்டாக ஐசிங் பண்ணலாம். நீங்கள் பேலட் நைஃப் வச்சு ஸ்க்ரேப் பண்ணுறப்போ எக்ஸஸாக உள்ளது எல்லாமே வந்துடும். ஸோ நீங்கள் பயப்பட வேண்டாம், க்ரீம் நிறையா வச்சுருக்கோமே அப்படின்ட்டு. என்னென்னா ஃபஸ்ட்டு க்ரீம்லாம் அப்ளை பண்ணி ஒரு அளவுக்கு கேக்கை ஃபினிஷ் பண்ணுறப்போ பேலட் நைஃபை நல்லா கழுவிட்டு ஃப்ரெஷ்ஷாக வச்சு ஸ்ப்ரே பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்லோவாக பண்ணுங்கள், அப்போ தான் ஸ்மூத்தாக ஏர் பபிள்ஸ்லாம் இல்லாமல் ஃபினிஷிங் கிடைக்கும். லைக் இது மாதிரி. இன்னொரு விஷயம் என்னென்னா, ஃபேனில் ரொம்ப க்ரீமை வச்சுடாதீங்க, அப்போ ஏர் பபிள்ஸ் க்ரியேட் ஆகி ஸ்மூத்தாக கிடைக்காது. ஸோ அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. இனிமேல் வீக்லி ஒன்ஸ் ஏதாவது டிப்ஸ் சொல்லலான்னு இருக்கேன். என்னோடய வீடியோஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மன்னார்குடி அரவுண்ட் இருக்கிறவங்க கேக்ஸ், ப்ரௌனிஸ், டெசர்ட்ஸ் எல்லாமே ஆர்டர் பண்ணிக்கலாம். ஆல் ஓவர் தமிழ்நாடு ப்ரௌனிஸ் அவைலபிள் உண்டு. அப்புறம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 1200 ஃபாலோவர்ஸ் ரீச் ஆனோன்னா ஒரு கிவ் அவே அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது. ஸோ ஃபாலோ பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.